ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான புதிய துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள ஜிஎஸ்டி ஆஃபீஸில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும் ஒரு சூப்பரான அரசு வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்ய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. உங்களுக்கான சம்பளமாக 25,000 கொடுக்குறாங்க. அதுவும் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சூப்பரான அருமையான வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 17/3/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க, இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலும் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம். அதாவது நம்ம ஜாப் டாக்கீஸ்க்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அந்த ஆதரவின் அடிப்படையில் ஆருத்ராஸ் கிச்சன் சொல்லிட்டு செகண்டாக இன்னொரு சேனல் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாப் டாக்கீஸ்க்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை ஆருத்ராஸ் கிச்சனுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஸோ சேனலோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலையும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி ஜாப் டாக்கீஸ்க்கு கொடுத்த ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். தேங்க்யூ. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர் எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோசியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எடுக்கக்கூடிய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ரெக்யர்மெண்ட் ஆஃப் கேண்டீன் அட்டண்டன்ட் அப்படின்ற கேட்டகரியில் தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான சம்பளம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றது டீட்டெயிலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பேசிக் பே. இது நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு தான். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பிளாங்காக விட்டணும் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அவங்களே ஃபில் பண்ணிப்பாங்க.
இங்கே மட்டும் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஓட்டிட்டு இப்படி கிராஸாக சைன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் கேட்டிருக்காங்க. எல்லாமே பிளாக் லெட்டர்ஸ் மீன்ஸ் நீங்கள் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய பெயரை ஃபில் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் அப்பா பேர் வந்து குறிப்பிட்ருங்க. அப்புறம் அம்மா பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபார் த கரஸ்பாண்டன்ஸ், உங்களோட அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இமெயில் அட்ரஸ், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஏஜ், ஜெண்டரில் என்ன ஜெண்டரோ அப்படி ஜஸ்ட் டிக் பண்ணால் போகிறோம். அப்புறம் என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்றத குறிப்பிடணும். நேஷ்னாலிட்டியில் இந்தியன் அப்படின்றத குறிப்பிட்டு உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே இதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு என்ன கேட்டகரியில் விண்ணப்பிக்க போகிறீங்க, ஓபிசியா ஜென்ரல் மற்றும் ஓபிசி ரெண்டில் மட்டும் தான் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்னது அப்படின்றத டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் நீங்கள் முன்னுரிமை கோர்றீங்களா, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி முன்னுரிமை கோர்றீங்கன்னா அதற்கான டீட்டெயில் இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடது கை பெருவிரலோட கைரேகை வைக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய கையெழுத்து இந்த பக்கம் போடணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இது கூட உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதாவது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் ப்ளஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்கான ஜெராக்ஸ், அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டிசி, மார்க் ஷீட்டு, இதோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ் எந்த அட்ரஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். த அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ், ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ், நம்பர் 6/7 ஏடிடி ஸ்ட்ரீட், ரேஸ் கோர்ஸ், கோயம்புத்தூர் 641018 அப்படின்ற அட்ரஸ்க்கு 17/3/2025 அன்றைக்கி ஈவினிங் 5:45 அப்ளிகேஷன் ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டாவோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டாவோ இல்லை நேராகவோ கொண்டு போய் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டீன் அட்டெண்டன்ட் அப்படின்ற ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு, 18,000 சம்பளம், உங்களுக்கான வயது வரம்பு மினிமம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் இருக்க ஆண் பெண் இருபாலரும் யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஒரு சூப்பரான அருமையான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க உங்கள் வீட்டில் உள்ள உறவினர்கள் நண்பர்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அதை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு மீட் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி மற்றும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.